என்னப்பா பிஸ்கட் சாப்பிட்றியாப்பா? பிஸ்கெட்டா? ஆமாப்பா, நல்ல பிஸ்கட்ப்பா. இது வந்து சிலோன்ல இருந்து வாங்கிட்டு எக்ஸ்பைரி டேட்டை பார்த்து தான். இல்லப்பா, நல்லா கலர் கலரா இருக்கு பாருப்பா. கொடுங்க. எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிருச்சு. ஐயோ, என்னப்பா எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிருச்சு? அப்ப முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதாப்பா? சரி, வேஸ்டா போயிடுச்சா? சரி. இப்போ நீ எக்ஸ்பைரி டேட்டு அப்படிங்கிற, இது மாதிரி மனுஷனுக்கு ஆண்டவர் எக்ஸ்பைரி டேட்டு வச்சா என்ன ஆயிருக்கும்? கொஞ்சமா யோசிச்சு பார்த்தியா? ஆனா எக்ஸ்பைரி டேட் மனுஷங்களுக்கு இருக்குன்னு நான் சொல்ல வரேன். நீங்க என்ன சொல்றீங்க? அப்படியா? ஏதோ ஒரு குழு பார்ப்போம், இருக்கா இல்லையா நான் சொல்றேன். பைபிள்ல இது மாதிரி நிறைய உதாரணம் பார்க்கலாம். ஆனா எனக்கு வந்து இந்த காரணத்துக்காண்டி ரொம்ப யோசிச்சு நான் வந்து எடுத்த இது வந்து எதுனா சிம்சோனோட கதை தான். சிம்சோனோட கதை? ஆமா, சிம்சோன் பழைய ஏற்பாட்டுல ஒரு பலசாலி ஒருத்தன் இருந்தான், அதானே சொல்ல வர? ஓகே. சிம்சோனுக்கு நிறைய வலிமை பலம், எத்தனையோ பேரை எதிர்த்து நின்னாலும் அவன் ஜெயிக்கிற திறமை அவனுக்கு நிறைய இருந்துச்சு. ஆமா ஆமா, ஆனா அவளோட பலன் வந்து முடியல இருக்குன்னு அங்க எழுதி இருக்கு. ஆமா, நியாயாதிபதிகள் 16, 19, 20ல அவனோட பலன் ஃபுல்லா முடியல இருக்கு அப்படின்னு இருக்கு. ஆமா, அதான் அவன் வந்து முடிவு போனோன்னா எக்ஸ்பைரி ஆயிடுச்சுல்ல? இல்ல அவன் பலன் அதுலதான் இருக்குன்னு அந்த ரகசியத்தை தெளிலா அப்படின்றவங்க ரகசியமா அவங்கள்ட்ட இருந்து நீச வாங்கிட்டு முடிய கட் பண்ணிட்டா. அப்ப பலன் போயிருச்சு. ஆமா, ஆனாலும் கர்த்தர் சிம்சோன் மீது கொண்ட கிருபை நிமித்தம் சிம்சோனே ஆண்டவர்கிட்ட கேக்குறாரு. அது வந்து இன்னொரு வசனத்துல சொல்றாரு. நியாயாதிபதிகள் 16:28ல சிம்சோன் சொல்றாரு, கர்த்தாவே என்னை நினைவு கூர்ந்து இன்னும் ஒரு முறை வலிமை கொடு அப்படின்னு கேக்குறாரு ஆண்டவர்கிட்ட. ஆமாப்பா, கரெக்ட். அவன் வந்து கேக்குறான், இன்னும் ஒரு முறை எனக்கு வலிமை கொடும், என்னை பலப்படுத்தும் அப்படின்னு சொன்ன உடனே கரெக்டாக சொல்லியிருக்கிற ஆண்டவர் அவனுடைய எக்ஸ்பைரி முடிஞ்சு போச்சு, முடியின் மூலமாக முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் அவன் கேட்டது நிமித்தமாக கடவுள் அவன் மீது இரக்கம் கொண்டு அவனுக்கு மீண்டுமாய் பலன் கொடுக்கிறார். அப்போ அந்த பலன்னால அவன் என்ன செய்கிறான், அவன் கட்டி வச்சிருந்தாங்கல்ல அந்த பில்டிங் ஃபுல்லாக வெளுகவும் அவன் கூட இருந்த அவ்வளோ பேர் சாகக்கூடிய அளவுக்கு, சாவடிக்கக்கூடிய அளவுக்கு அவன் மீது பலன் கொடுத்தார். அப்போ பாரு, அவன் உயிரோடு இருந்தப்ப இருந்த பலனை காட்டிலும் அல்ல சாகடித்தவங்களை காட்டிலும் அவன் கடைசி நேரத்தில் எக்ஸ்பைரி ஆகி திரும்ப புதிய பலனை பெற்றுக்கொண்டு அவன் சாவடித்தவர்கள் தான் ஜாஸ்தி. அதுதானே சொல்ல வர? அப்போ ஆண்டவர்கிட்ட போனா நம்முடைய எக்ஸ்பைரி டேட்டுக்கே ஒரு எக்ஸ்பைரி டேட்டை கொடுப்பான்னு சொல்ல வர. ஆமா, நம்ம பாவத்தினால நிறைய பாவம் செஞ்சு நம்ம நிறைய விழுந்து விழுந்தாலும், நம்ம ஏதாவது சோதனைகள் நிமித்தமா வியாதியில இருந்தாலும், நம்ம வந்துட்டு நம்ம எக்ஸ்பைரி டேட் அதாவது முடிஞ்சிருந்தாலும் ஆண்டவர் கிருபை நிமித்தமா நம்ம மீண்டும் எழ முடியும்னு இது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. வெரி குட்பா. என்னங்க கேட்டீங்களா? பிஸ்கட்டுக்கு உலக பொருட்களுக்கு தாங்க எக்ஸ்பைரி டேட்டு. மனிதனுக்கு எக்ஸ்பைரி டேட்டு மனுஷன்ட்ட இல்லை, கடவுள்கிட்ட இருக்குங்க. பாவத்து நிமித்தமாக அந்த எக்ஸ்பைரி டேட்டு விழுந்து போனாலும் மறைந்து போனாலும் தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் கடவுளுடைய இரக்கத்தை பெறுவான். அப்போ அவன் அறிக்கை செய்து விட்டு விடுறப்ப கடவுள் அவனுடைய எக்ஸ்பைரி டேட்டை மறுபடியும் நீடிக்க வைப்பார். என்னங்க, ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? எக்ஸ்பைரி ஆக போகிறேன் அதில் ஆயிட்டேன்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் எக்ஸ்பைரி டேட்டை மாற்றுவார், உங்களுக்கு நீடிய ஆயுசை கொடுப்பார். கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பார்.